வாழ்க வளமுடன். நேர்மையாக இரு. வேலை தெரியாதவர்கள் உயர் பதவியில் அதிகாரத்துடன் வசிப்பதும், வேலை தெரிந்தவர்கள் அடிமையாகவும் இருப்பது தான் இன்றைய நிகழ்காலத்தின் சாபக்கேடு. இதுதான் இன்றைய கலியுகம். இன்றைக்கி நல்லா பார்த்துக்குங்க. ஒரு அரிசி மூட்டையை கூட 100 கிலோ அரிசி மூட்டையை வாங்குகிற அளவுக்கு ஒருவரிடம் பணம் இருக்கும், மனம் இருக்காது. அந்த அரிசி மூட்டையை தூக்குவதற்கு அவரிடம் தெம்பு இருக்காது. ஆனால் அரிசி மூட்டையை 100 கிலோ மூட்டையை தூக்குவவர்களுக்கு நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் செயல்களாக இருக்கலாம். ஆனால் அவரிடம் வாங்குகிற அளவுக்கு பணம் இருக்காது. இதுதான் இன்றைய உலகம். இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா பணம் படைத்தவர்கள் நிறையா இன்றைக்கி எப்படி இருக்காங்க, நான் என்ற அதிகாரத்துடனும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய செல்வந்தர்கள்லாம் ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு வாரி வழங்குவாங்க. அவங்க ஒரு மனசாக பேசுவாங்க, நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்லதுனாலும் அவங்க போய் முன்னாடி நின்று அவங்கள செயல்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. வேலை செய்தால் உனக்கு பணம் என்று பணம் படைத்தவர்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் நம்ம ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கண்டா அவங்கள ரொம்ப நம்ம மட்டமாக நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே தன்மானம் என்பது இருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம துப்புரவு பணியாளர் எடுத்துக்கோங்க. இந்த நாடு இன்றைக்கி சுகாதாரமாக ஒரு ஆரோக்கியமாக போகிறதுக்கு முதல் காரணம் யார்? துப்புரவு பணியாளர்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க காலகாலத்தில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவர்கள் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறாங்க எல்லாரும் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி பல வகையாக பிரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் அப்படி செய்கிறாங்களா? எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அதையும் தொட்டு நம்ம சாப்பிட்ற எச்சி எல்லாத்தையும் எல்லாம் ஊற்றுறோம். இதெல்லாம் தொட்டு க்ளீன் பண்ணுறாங்க. நமக்கு உண்மையான கடவுள் யார்? நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு நோய் வருது, அப்போ அவங்க சரியான நினைக்கிறான், கையெடுத்து கும்பிட்றான், டாக்டரை நீங்கள் காப்பாற்றினீங்க. அதேமாரி நாடு சுகாதாரமாக இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிற யார்? துப்புரவு பணியாளர்கள். துப்புரவு பணியாளர்களுக்கு எங்கே பார்த்தாலுமே நீங்கள் மரியாதையாக அவர்களுக்கு ஒரு இராணுவத்துக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அந்த மரியாதை அவர் கொடுங்கள். அவங்க இன்னமும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அதேமாரி விவசாயம். இந்த உணவு தட்டுப்பாடு இன்றைக்கி இல்லாமல் அந்த உலகத்தில் நல்லா இன்றைக்கி எல்லாம் பசியாத கஞ்சி குடிக்கிறோம்னா என்ன காரணம்? ஒவ்வொரு விவசாயியும் ஒரு பாம்பு அடித்தாலும் தேள் கடித்தாலும் இதை பொருட்படுத்தாமல் நமக்காக ஒவ்வொரு விவசாயி உழைக்கிறாங்க. அதனால் ஒரு காரோ பைக்கோ எல்லாம் போவீங்க. ஒரு விவசாயி ஒரு மூடையை வச்சுக்கிட்டு காய்கறி செஞ்சாங்கடா அவங்களுக்கு ஏற்றுங்க, உதவி செய்யுங்க. ஏனென்றால் வாகனம் இல்லாமல் நிற்பாங்க. ஏனென்றால் ஒவ்வொருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழணும். அப்போத்தான் நம்ம ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாகும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.